வணக்கம் ட்ரீமர்ஸ், நான் உங்கள் ட்ரீம் சேஞ்சர். இந்த வீடியோ எதை பற்றினா நம்ம லெகோ மார்வல் அவெஞ்சர்ஸ் கோட் ரெட்டுக்கான மூவி ரிவ்யூ தாங்க. மூவி ரிவ்யூ ப்ளஸ் ரெஃபரன்சஸ் இதெல்லாம் தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக லெகோ பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து அனிமேஷன் ஆகட்டும், அப்புறம் குவாலிட்டி ஆகட்டும், எல்லாமே தரமாக தாங்க இருக்கும். இந்த மூவியோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 43 மினிட்ஸ் தாங்க. எல்லா லெகோவோட மூவியும் ஷார்ட் டைம் மூவியாக தாங்க இருக்கும். பட் குவாலிட்டியும் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், ஸ்டோரியும் ஃபன்னாக தான் கொண்டு போயிருப்பாங்க எல்லா லெகோ மூவிஸும். அதே மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் கோட் ரெட்டுக்கான மூவியும் ரொம்பவே ஃபன்னாக தான் இருக்குது. அங்கங்கே நீங்கள் இப்போ மூவியில் உள்ள ரெஃபரன்ஸ் எல்லாம் நிறையா பார்க்கலாம். அப்புறம் நிறைய புது கேரக்டர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ரெட் ஸ்கல் வந்து நியூயார்க் சிட்டி அழிக்க ஹைட்ரா படையெல்லாம் கூட்டிகிட்டு வருவோம். நம்ம அவெஞ்சர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க. அந்த சமயத்தில் பிளாக் வீடோட அப்பா ரெட் கார்டியன் வந்துடுவார். அவர் சேர்ந்து வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருப்பார். அங்கே தான் ஸ்டோரியே. நம்ம கலெக்டர் தாங்க வில்லனாக காமிச்சிருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவான்னா, ரெட்டு அப்படிங்கிற யார் பேர் வச்சுருந்தாலும் தூக்கிடுவாப்பில். அதே மாதிரி ரெட் கார்டின் பேர் வச்சுருந்தங்காட்டி ரெட் கார்டினை தூக்கி அவரோட கலெக்ஷனில் ஒன்றா சேர்த்துருவார். அதுக்கப்புறம் நம்ம பிளாக் வீடை வந்து அவெஞ்சர்ஸில் லீட் பண்ணிட்டு அந்த ரெட் கார்டியனை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதாங்க ஸ்டோரியே. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் நம்ம ரெட் ஸ்கல் ஹைட்ரா படையை கூட்டிகிட்டு வருவார். நம்ம அவெஞ்சர்ஸ் 1க்கான ரெஃபரன்ஸை பார்க்கலாம். நம்ம அவெஞ்சர்ஸ் 1ல் 6 அவெஞ்சர்ஸ் வந்து அப்படியே ரவுண்டு கட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு பிஜிஎம் போட்டு தரமாக செஞ்சுருப்பாங்க அந்த ஷார்ட்டே. அதே மாதிரி இங்கே 6 அவெஞ்சர்ஸ் சேர்ந்து ரவுண்ட் பண்ணி அதே ஷார்ட்டை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் என்னன்னா, அங்கே ஹாக்காய் இருப்பார், இங்கே வந்து சாம் வில்சன் இருக்கார். நம்ம அயன்மேனும் Mark 7 சூட்டில் கெத்து காட்டிகிட்டு இருப்பார். அப்புறம் என்னங்க, அதுக்கப்புறம் ஸ்கல்லை டிஃபீட் பண்ணுற நேரத்தில் நம்ம பிளாக் வீடோ அப்பா ரெட் கார்டியன் அங்கே வந்துடுவார். வந்து நம்ம பிளாக் வீடோ ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிளாக் வீடோ ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் ரெட் கார்டியன் வந்து அங்கே பிளாக் வீடோ கிட்ட மொக்கையான ஜோக்கு பாட்டு பாடி ஃபன் பண்ணிகிட்டு இருப்பார். பிளாக் வீடோக்கு அது ரொம்ப எரிச்சலாகும். நம்ம ரெட் ஸ்கல் அரெஸ்ட் பண்ணி சீலில் ஒப்படைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்ட்டி கொண்டாடிட்டு இருப்பாங்க. இப்போ அவெஞ்சர்ஸ் டவரில் பவுலிங் மட்டும் ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம தோர் வந்து அவெஞ்சர்ஸ் டவரில் என்டர் ஆகும்போது கோட் ஷூட் போட்டு வருவார். அதுக்கு எல்லா அவெஞ்சர்ஸ் என்ன தோர் கோட் ஷூட் போட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம தோர் வந்து மியாலியர் மூலமாக ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுவார். ஃப்ராகா மாதிரி இருப்பார். எஸ், இது வந்து காமிக்ஸில் வந்து நம்ம லோக்கி வந்து தோரை ஃப்ராகா மாற்றி விட்டுருவார். அதுக்கான ரெஃபரன்ஸ் தாங்க. அப்புறம் மைட்டி தோரில் ஒரு காஸ்டியூம் போட்டிருப்பார். அந்த காஸ்டியூமாகவும் மாறுவார். அதுக்கப்புறம் நம்ம ரெட் கார்டியனுக்கும் நம்ம பிளாக் வீடோக்கும் அங்கே சின்ன சண்டையில் முட்டிக்கும். பிளாக் வீடோ ரெட் கார்டியன் நல்லா திட்டி விட்டு போயிடுவாங்க. ரெட் கார்டியன் வந்து அங்கேருந்து சோகமாக போவார். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டோனி ஸ்டார்க் வந்து போய் பிளாக் வீடோவை சமாதானப்படுத்துங்கிற பேரில் சொல்லுவார். பிளாக் வீடோவே சமாதானம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் நம்ம ரெட் கார்டியனை கடத்திடுவாங்க. பிளாக் வீடோ ரெட் கார்டியனை தேடுவாங்க. எங்கே தேடியுமே ரெட் கார்டியனை காணோம். அவெஞ்சர்ஸ் டவருக்கு நம்ம டிச்சாலை வந்து என்ட்ரி கொடுப்பாருங்க. ரெட் கார்டியன் மட்டும் காண போகல, ரெட்டுங்கிற பேர் வச்சார் எல்லாத்தையும் ஸ்கெட்ச் போட்டு ஒருத்தன் தூக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பக்காண்டாக ரெட் கோஸ்ட்டுங்கிற ஒருத்தன் வைப்ரேனியை திருட வந்திருக்கான். இது தெரிஞ்ச டிச்சாலா வந்து அவனை பிடிச்சி தடுக்க பார்க்குறாரு. அவனை பிடிக்கும் போது அவனும் மறைஞ்சிட்றான். அவன் எடுத்து வைப்ரேனியத்தை கீழே போட்டு அப்படியே மறைஞ்சிட்றான். அவனை பிடிக்கும்போது கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜரில் நம்ம கேப்டன் ஸ்ரீராஜர் வந்து 20 மாடி பில்டிங்கிலிருந்து ஜம்ப் பண்ண வரல. அதே ரெஃபரன்ஸை நம்ம பிளாக் பேந்தருக்கு வச்சுருக்கிறாங்க. அவரும் 10 மாடி பில்டிங்கிலிருந்து அப்படியே சூப்பராக ஜம்ப் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் டவரில் நம்ம பிளாக் பேந்தர் சொல்லுவார், இத்தனை பேர் ரெட்டுன்னு பேர் வச்சுருக்கிறலாம் காணாமல் போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒமேகா ரெட்டு வேறு யாரும் இல்லை, உல்வெரினோட வில்லன் தான், ஒன் ஆஃப் த வில்லன். அப்புறம் ரெட் நைன் யாருன்னா, அவர் ஒரு யங் சூப்பர் ஹீரோ மாதிரி தாங்க. அவருக்கு கிட்டத்தட்ட மிஸ் மார்வல் மாதிரி தான். சூப்பர் ஹீரோனா ரொம்ப பிடிக்கும். அதை பேஸ் பண்ணி சூப்பர் ஹீரோ ஆனவர் தான் நம்ம ரெட் நைன். அவெஞ்சர்ஸ் கூடலாம் சேர்ந்து வேலை செஞ்சுருக்கிறாப்புல. அப்புறம் ரெட் கோஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஏப்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் வில்லங்க. இவர் கூட நிறைய ஏப்ஸ் இருக்கும். அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணி நிறைய க்ரைம் பண்ணிகிட்டு இருப்பார். அப்புறம் ரெட் கிங்கையும் தூக்கியிருப்பாங்க. ரெட் கிங் யாருன்னா, சக்கார் பிளானெட்டில் நம்ம பிளானட் ஹல்க் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சக்கார் பிளானெட்டில் ஒருத்தர் ரெட் கிங் இருப்பான். நம்ம ஹல்க்கு டிஃபீட் பண்ணி அவனை தோக்கடிச்சு சக்கார் கிங்காக இருப்பார். ரெட் ரேவனையும் காமிச்சிருப்பாங்க. ரெட் ரேவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, லிபர்ட்டி லீஜியன், அதாவது World War II அப்போது லிபர்ட்டி லீஜியன் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த டீமில் இவர் ரெட் ரேவன் ஒருத்தர் இருந்தார். நெக்ஸ்ட்டு ரெட் ஷிஃப்ட்டையும் தூக்கியிருப்பாங்க. ரெட் ஷிஃப்ட் யாருன்னா கலாக்டஸோட ஒரு கையாள். அப்புறம் ஸ்குவாட்ரன் சுப்ரீமில் இருக்கிற ஒரு டீம் மெம்பரையும் தூக்கியிருப்பாங்க, ரெஸ்டோன்னு ஒரு கேரக்டரை. அப்புறம் ரெட் லோட்டஸ், எக்ஸ்மென் காமிக்ஸில் நிறைய அப்பியர் ஆகிருப்பார் ரெட் லோட்டஸுங்கிறவங்க. நம்ம ரெட் கார்டினே இவ்வளோ வச்சு தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிச்சாலா சொல்ல, உடனே ரெட் சிஎல்க்கு இருக்கிற இடத்துக்கு கிளம்புவாங்க. ஹல்க்கு நான் பேசிக்கிறேன்டா அப்படின்னு. இந்த படத்துலேயும் நம்ம ஹல்க் அண்டர் ப்ளே பண்ணிட்டாங்க. ஹல்க்கை விட ரெட் சிஎல்க்கு பவர் அப்படிங்கிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க 2 சீனில். அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் எல்லாம் ரெட் சிஎல்க்கு இருக்கிற இடத்துக்கு வந்து ரெட் சிஎல்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் கலெக்டர் வந்து ரெட் சிஎல்க்கு கலெக்ட் பண்ண வருவார். கலெக்டர் வச்சுருக்கிற ரோபோட் மூலிமா ரெட் சிஎல் தட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் அவெஞ்சர்ஸால் ஒன்றும் பண்ண முடியாது.
எங்கே போனாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்கள ட்ராக் பண்ணவும் முடியல, எங்கே இருக்கிறாங்க லொக்கேஷனு கண்டுபிடிக்க முடியல அவங்களால. அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் எல்லாம் குயின் ஜெட்டில் ஏறி பறந்துட்டு இருப்பாங்க. எப்படியாவது அவங்கள கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒருத்தனை சூஸ் பண்ணுவாங்க. பிளாக் விடோ இப்போ நம்மளுக்கு திறமையான ஒரு ஸ்கில்ஃபுல் பர்சன், ஒரு ட்ரேசர் தான் நம்மளுக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மானிட்டர் பார்த்துட்டு மானிட்டர் 268 அப்படின்ற நம்பர் இருக்கும். பிளாக் விடோ வந்து இதுக்கு முன்னாடி நான் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கிற ஒரு தாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது கேப்டன் அமெரிக்கா, ஓ ஆமாம் உண்மையிலே எதையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள வந்தேன் அப்படின்ற மாதிரி கேப்டன் அமெரிக்காவும் சொல்லுவாங்க. அது 268ங்கிற அர்த்தம் என்னென்னா, அன்கேனி எக்ஸ்பென் காமிக்ஸில் சாப்டர் 268 நம்ம கேப்டன் அமெரிக்கா, பிளாக் விடோ அண்டு உல்வரின் 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இதை தான் நம்மளுக்கு இங்கே ரெஃபரன்ஸாக காமிச்சிருக்காங்க. தலைவன் அழகாக பீச் ஓரமாக நின்றுட்டு ஹாட்டாக்கு செஞ்சு சுட்டு சாப்பிட்ருப்பாங்க. நம்ம தலைவன் உல்வரினை போய் சந்திப்பாங்க. இன்றைக்கி என்ன லஞ்சு சாப்பிட கூட விட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு அவரும் அவெஞ்சர்ஸ் கூட ஜாயின் பண்ணிடுறாரு. எப்படி ரெட் கார்டியன் அங்கே தான் இருக்கிறாருன்னு உன்னால் எப்படி சொல்ல முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சாமுவல்சன் கேட்பாரு. அதுக்கு என் மூக்கு போய் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். ரெட்சியல்கோட பர்ஃப்யூம் ஸ்மெல்லு இங்கே வரைக்கும் தூக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஹல்க்கு காண்டாயிடுவார். எப்படியோ அவங்க கலெக்டர் இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. வந்து பார்த்தா மொட்டை காட்டில் ஒரு ஹோட்டல் மட்டும் தனியாக இருக்குது, மாம்ஸ் டின்னர்னு சொல்லிட்டு. சரின்ட்டு உள்ளே என்னடான்ட்டு உள்ளே போய் பார்ப்பாங்க. உள்ளே போனால் எங்காவது பட்டன் இருக்கும், அதை தொலாவுங்க, அதான் சீக்ரெட் ரூமுக்கான டோராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தொலைவி பார்த்தா ஒரு பட்டன் இருக்கும், அதே மாதிரி ஒரு டோரு ஓப்பன் ஆகும். அழகாக எல்லாம் உள்ளே போவாங்க. எல்லாம் நார்மலாக போய்ட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு டோர் ஓப்பன் ஆகி எல்லா அவெஞ்சர்ஸும் பிரிஞ்சிடுறாங்க. பிரியும் போது நம்ம அயன்மேனும் பிளாக் பேந்தரும் தனியாக பிரிவாங்க. ஒரு கம்ப்யூட்டர் வைஸ் வந்து எல்லா அவெஞ்சர்ஸையும் ஸ்கேன் பண்ணும். அதில் அயன்மேனும் பிளாக் பேந்தரையும் ஸ்கேன் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்னா, வேஸ்ட்டு மெட்டல் கொண்ட டேமேஜ் பீஸ் அப்படின்னு சொல்லி வேறு ரூமுக்கு அனுப்பிடும். மிச்ச பிளாக் விடோ, நம்ம சாமுவல்சன், கேப்டன் அமெரிக்கா, தோர் இவங்க 4 பேர்த்தையும் மனுஷன் சொல்லி வேறு ரூமுக்கு அனுப்பிடும். கேப்டன் அமெரிக்கா, பிளாக் விடோ, சாமுவல்சனை ஹியூமன் சொன்னால் பரவாயில்ல, தோர் எப்படி ஹியூமன்ஸ் சொல்லிச்சு அந்த கம்ப்யூட்டர் வைஸ். மேபி தோர் வந்து ஹியூமன் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறங்காட்டி மேபி ஹியூமன் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஹல்க் அண்ட் உல்வரினை பார்த்து 2 அனிமல்ஸ் உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஹல்க் அண்ட் உல்வரின் விழுந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு எனிமி ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஒரு பீஸ்ட்டை உள்ளே அனுப்பிச்சிருப்பாங்க. ஹல்க்கு உல்வரின்னு போட்டதில்லை. அவங்க அந்த பீஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்டிகோ ரேஸை சேர்ந்த பீஸ்ட்டு. அயன்மேனையும் பிளாக் பேந்தரி வேஸ்ட் ரூமில் தூக்கி போட்டுருவாங்கள்ல, ஸ்க்ராப் இருக்கிற ரூமில். நம்ம அயன்மேன் 1க்கான ரெஃபரன்ஸ் அங்கே நடக்கும். நம்ம ஸ்க்ராப்பிலிருந்து நம்ம அயன்மேனு சூட் செஞ்சு வெளியில் வந்து தப்பிச்சு போவார். அதே மாதிரி இங்கே அயன்மேன் வந்து அயன் பஸ்டர் சூட்டும் பிளாக் பேந்தர் பிளாக் பஸ்டர் சூட்டும் செஞ்சு வெளியில் வந்துடுவாங்க. தலைவன் டோனி ஸ்க்ராப்பில் போட்டாலும் அங்கேருந்து நான் அயன்மேன் சூட் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட இன்டெலிஜென்ஸ் அங்கே காமிச்சிருப்பார். அயன்மேன் 1க்கான ரெஃபரன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம உல்வரின் ஹல்க்கு ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த வெண்டிகோ பீஸ்ட் எதிர்த்து. அப்போ தாங்க எக்ஸ்மேன் உல்வரின் ஆரிஜின்ஸில் நம்ம உல்வரினுக்கான இந்த சீனுக்கான ரெஃபரன்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த வெண்டிகோ ரேசஸ் அந்த பீஸ்ட்டை வந்து நம்ம உல்வரினை போட்டு புரட்டி எடுக்கும். அவெஞ்சர்ஸ் 1 வந்து ஹல்க்கை வந்து லோக்கி போட்டு புரட்டி எடுப்பார்ல, அதே மாதிரி சீனை இங்கே அமைச்சிருப்பாங்க. கலெக்டர் நம்ம தோர், கேப்டன் அமெரிக்கா, சாமுவல்சன் அண்டு பிளாக் விடோ 4 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் அவரோட கலெக்ஷன்லாம் காமிச்சிட்டு இருக்கிறாரு. நான் ஏன் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் சேர்த்துட்ருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அங்கே எல்லாம் பொம்மையாகி கிடைப்பாங்க. பொம்மையாகினா ஃப்ரீஸ் ஆகி கிடைப்பாங்க. இவங்களாம் செத்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் இன்னும் சாகலை, அப்படியே ஹைப்ரிட் ஆகி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருக்கிறாங்க, அவங்களாம் சாக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் கலெக்டர். அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸையும் கலெக்ட் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிடுவார் நம்ம கலெக்டர். அவங்களையும் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலான்ட்டு போகும்போது நம்ம ரெட் கார்டினில் அவரும் ஒரு அவெஞ்சர்ஸு. நீ இப்போ என்ன பண்ணுவேன், நீ அவெஞ்சர்ஸில் ரெட் கார்டினை போடுவே இல்லை ரெட் கலெக்ஷனில் போடுவே அப்படிங்கிற மாதிரி கலெக்டரையும் கொலை போட்டுருவாங்க நம்ம பிளாக் விடோ. அந்த கன்ஃபியூஷன் ஆகிற நேரத்தில் நம்ம தலைவன் எல்லோரும் வந்துடுவாங்க. அயன்மேனு, பிளாக் பேந்தரு, உல்வரின் அண்ட் ஹல்க் எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் என்ன, அங்கே ஒரு தரமான சம்பவம். அவங்க கலெக்டரோட கலெக்ஷன் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ரெட்ஷியலுக்கு ரிலீஸ் பண்ணோடனே நம்ம கேப்டன் அமெரிக்கா போய் ரெட்ஷியலுக்கு ஸ்மாஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அவெஞ்சர்ஸ் 1ல் கேப்டன் அமெரிக்கா ஹல்க்கு கிட்ட சொல்கிற மாதிரி தான் ஹல்க் ஸ்மாஷ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். அதுக்கான ரெஃபரன்ஸ். நம்ம கலெக்டர் வந்து சாண்டா கிளாஸே கலெக்ஷனை வச்சிருப்பாரு. எப்படி சாண்டா கிளாஸே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கலெக்டர் வந்து அவெஞ்சர்ஸ் எல்லாம் அவங்க கலெக்ஷனில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவெஞ்சர்ஸுக்கு நம்ம கலெக்டருக்கு கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் பெரிய ட்ராகன் இருக்கும், அந்த ட்ராகன் ரிலீஸ் பண்ணிடுவார். ரிலீஸ் பண்ணி இங்கே இருக்கிற மொத்த கருத்தையும் அழிச்சிரு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் கொடுப்பாரு. நம்ம ட்ராகனை ஃபயர் விட்டுட்டே வரும். அயன்மேன் தான் அயன் பஸ்டர் சூட்டை வச்சு ட்ராகனோட ஃபைட் பண்ணுவார். போட்டு தூக்கி போட்டு பந்தாடுவார் ட்ராகனை. அதுக்கப்புறம் அதுக்கடையில் நம்ம சாண்டா கிளாஸை வேறு முழுங்கிடும். அப்புறம் சாண்டா கிளாஸும் ட்ராகனும் ஃபைட் பண்ண ஒரே கூத்தாக இருக்கும். கடைசியில் இவங்க ஃபைட் பண்ணுறதை பார்த்து போதுண்டா சாமி, நான் பூமிக்கு வந்து இந்த கலெக்ஷன் பண்ணதெல்லாம் போதும், நான் என் ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார் ஸ்பேஸ்க்கு எடுத்துகிட்டு. எல்லாருமே அவெஞ்சர்ஸ் எல்லாமே அந்த ஸ்பேஸ் ஷிப்லேருந்து தப்பிச்சு வந்துடுவாங்க. நம்ம ரெட் கோஸ்ட்டு, ரெட் கிங்கு, ரெட் ரேவனு, ரெட் ஷிஃப்ட்டு, ரெட் ஸ்டோனு, ரெட் லோட்டஸ் எல்லாத்தையும்
கூட்டிகிட்டு வந்து திருப்பி சீல்லே ஒப்படைச்சிருவாங்க கிரிமினல்ஸ் எல்லாத்தையும். நம்ம பிளாக் விடோ வந்து ரெட் கார்டினை வந்து ரெஸ்கியூ பண்ணும்போது ரெட் கார்டின் வந்து அங்கே மேலே டாப்லேருந்து கீழே விழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவெஞ்சர் எண்ட் கேமில் நம்ம நட்டாஷா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது நம்ம ஹாக்காய் வந்து பிடிச்சிருப்பார்ல கீழே விழுகாமல், அதே மாதிரி இந்த சீனை அப்படியே அமைச்சிருப்பாங்க. இந்த லெகோ அவெஞ்சர்ஸ் மூவி எல்லாமே எர்த் 1-3, 1-2 நடக்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் டவலுக்கு வந்து எல்லாம் டின்னர் ரெட் கார்டினுமே பிளாக் விடோ ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அவெஞ்சர்ஸ் டவலில் எல்லாம் டின்னர் சாப்பிட்டு ஃபன்னாக இருப்பாங்க. ஏன்னா நான் ரிவ்யூ சொல்ல வரேன்ட்டு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. பட் என்ன பண்ணுறது, கண்டென்ட்டில் நான் ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டேன். சரி லைனாக அப்படியே சொல்லிட்டு வந்தால் கரெக்டாக அங்கங்கே ரெஃபரன்ஸ் சொல்லலான்ட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஓகே ட்ரீமர்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.